புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரகோட்டை வட்டாரம் மெய்க்கிலிப்பட்டி பெரியகுளம் அருகில் சமண தீர்த்தங்கரர் சிற்பம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கந்தரகோட்டை பகுதியை பொறுத்தவரையில் இந்த சமண தீர்த்தங்கரர் சிற்பம் கண்டுபிடிப்பு என்பது சமண சமய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு சான்றாக இருக்கிறது. கந்தரகோட்டை பகுதியை பொறுத்தவரையில் சமண சிற்பங்கள் ஆங்காங்கே கிடைத்து வருவது என்பது இந்த பகுதியில் சமணமும் தலைத்தோங்கி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. குறிப்பாக 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் இங்கு சமணம் முழுமையாக தலைத்தோங்கி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிற சான்றாக இது இருக்கிறது. இந்த சமண சிற்பத்தை பொறுத்தவரையில் இதனுடைய தோற்ற அமைவை பொறுத்தவரையில் இது சமண சிற்பம்தான் என்பதை அடையாளப்படுத்துகிற விதத்தில் ஒரு பத்ம நிலையில் அமர்ந்த நிலையில் ஒரு தீர்த்தங்கரர் சிற்பம் இருக்கிறது. இது இன்னார் என்று அடையாளப்படுத்துவதற்கு அடையாளமாக இந்த மேடையில் இந்த ஆசனத்தில் கீழ்ப்புறத்தில் அடையாளங்கள் இருக்கும். எவ்வித அடையாளங்களும் இங்கே காணப்படவில்லை, முழுமையாக சேர்ந்திருக்கிறதுனால இதனை இன்ன தீர்த்தங்கரர் என்பதை வெளிப்படுத்த முடியாது. அதே நேரத்தில் இது தீர்த்தங்கரர் தான் வெளிப்படுத்துகிற விதத்தில் முக்குடைகள் காணப்படுகிறது, முக்காலத்தையும் உணர்த்தும் முக்குடை காணப்படுகிறது. இதனுடைய அந்த தீர்த்தங்கருடைய நீண்ட காது பகுதி இருக்குது, ஆனால் முகம் சேர்ந்திருக்கு. இந்த காதை ஒட்டியவாறு பிரபா வளையம் என்று சொல்லக்கூடிய அந்த நெருப்பு வளையம் ஒளிச்சுடர் காணப்படுகிறது. இரண்டு புறத்திலும் சாமரம் வீசுவோர் காணப்படுகிறாங்க. கையில் சாமரத்தை ஓங்கிய நிலையில் அவங்க விசிறும் அந்த காட்சியோடு காணப்படுகிறது. இவர்கள் ஒரு சிறு மேடையில் நிற்பதாக காட்டப்பட்டிருக்கிறது. இந்த முக்குடைக்கு பின்புறத்தில் மரம், அசோக மரம் முழுமையாக காட்டப்பட்டிருக்கிறது. அதனுடைய முகத்தோற்றம் மேல் புறத்தில் சேர்ந்திருக்கிறது. இந்த சிற்பம் என்பது அருகாமையில் நாட்டாணி, கந்தரகோட்டை பொறுத்த வரைக்கும் நாட்டாணி பகுதியிலும், அதன் பிறகு கந்தரகோட்டையினுடைய வளவம்பட்டியிலும், கீழே வாண்டான் விடுதியிலும், மங்களா கோவிலிலும் கந்தரகோட்டை ஒன்றியத்தினுடைய அந்த பகுதியில் வட்டாரத்துறை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக கந்தரகோட்டையிலிருந்து சரியாக ஒரு 4-5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் இது அடையாளப்படுத்தப்பட்டிருப்பது என்பது கந்தரகோட்டை பகுதி என்பது சமண சமயத்தை ஒரு தழுவி இருந்த பகுதியாக இருந்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. இன்றைக்கு எவ்வித சமண மதத்தை பின்பற்றுவோரோ யாரும் இல்லாவிட்டாலும் இங்கிருந்த பகுதி மக்கள் அதை பின்பற்றிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியுது. அதே மாதிரி இன்னொரு தொடர்பும் இங்கே புரிஞ்சிக்க முடியுது. சமண சமய இந்த சிற்பமானது 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இங்கே அருகாமையில் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். அந்த கோவில் என்பது 11-12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஆவுடை மற்றும் லிங்கம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே உள்ள சிற்பமும் அந்த 11-12ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டுடைய இறுதி கட்டமாக இருக்கலாம். அந்த இதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது 10ஆம் நூற்றாண்டு, அது 12ஆம் நூற்றாண்டும் போது இந்த 200 ஆண்டு இடைவெளியில் சமண சமயம் இங்கு முழுமையாக அற்று போய் சைவ சமயம் தோற்றம் பெற்றிருக்கிறது அல்லது எழுச்சி பெற்றிருப்பதாக நம்ம கருதலாம். அதற்கான ஒரு அடையாளத்தையும் இந்த கண்டுபிடிப்பு என்பது நமக்கு விட்டு தருகிறது. மேலும் பல ஆய்வுகளை இங்கே தொடர்கிற போது இங்கு இந்த மதங்கள் எவ்வாறு பரவி இருந்தது என்பதை கல்வெட்டு சான்றுகள் கூட தொடர்ச்சியாக கிடைக்கலாம். தொடர் ஆய்வில் புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வுக் கழகத்தின் நிறுவனர் மணிகண்டன், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தொல்லறிவியல் துறை ஆய்வாளர், கந்தரகோட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியின் தொன்மை பாதுகாப்பு மன்ற ஆசிரியர்.